எம்எல்ஏக்களே உங்கள் மீது நம்பிக்கை இழக்கிறாங்க. அதுவும் நேஷனல் லீடர் ராகுல் காந்தி உங்கள் ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் ராஜினாமா செய்கிறாங்க. ஒரு பெரிய எம்பாரஸ்மெண்ட், ஒரு தர்ம சங்கடம் இது ஏற்படக்கூடாத சூழ்நிலை ஏற்பட்டுடலையா காங்கிரஸ்க்கு? நீங்கள் காரியத்தை சொல்கிறீங்க, காரணத்தை தெரிஞ்சுக்கணும். காரியம் என்பது இந்த எம்எல்ஏக்கள் 4 ஆண்டுகள் அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக இருந்து தேர்தல் வரக்கூடிய நிலையில் எதையோ எதிர்பார்த்து, யாரிடமோ எதிர்பார்த்து இந்த முடிவை மாற்றுகிறார்கள். இது அவங்களுக்கு ஒரு பெரிய பலாபலன் கிடைக்கும்போது அது ராகுல் காந்தி வந்தா என்ன, சோனியா காந்தி வந்தா என்ன, அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னா இது முன்கூட்டியே திட்டமிட்டு இந்த ஆட்சி கலைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த 4 ஆண்டுகளாக நீங்கள் சொன்ன துணைநிலை ஆளுநர் மிகப்பெரிய முயற்சி எடுத்தார். ஆனால் ஆரம்பத்தில் அவர் சரியாக இருந்தார்னு முதல்வர் நாராயணசாமி தெளிவாக சொல்கிறார். ஆரம்பத்தில் சட்டத்துக்கு உட்பட்டு அவர் நடந்து கொண்ட திருமதி கிரண்பேடி அவர்கள் பிறகு நாளாக அவர்களுடைய பாஸ், அவருக்கு யாரும் நீங்கள் உள்துறை அமைச்சகம்தான், உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் ஒரு துணைநிலை ஆளுநர் செயல்பட முடியும். அந்த அடிப்படையில் அவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக ஒரு 3.5 ஆண்டுகளாக அந்த புதுச்சேரி மக்களுக்கு எதிராக அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களும் புதுச்சேரி மக்களுக்கு எதிராக வந்ததன் காரணமாக எங்கே பிஜேபிக்கு அது பாதகத்தை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு நிலை, தேர்தல் வரும்போது பிஜேபிக்கு ஒரு பாதகம் வந்து விடுமோங்கிற நிலை வந்ததுனால தான் அவருடைய பாஸாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் அவரை இன்னைக்கு எடுத்திருக்காங்க. இல்ல அவர் நீங்க பிஜேபிக்கு வர பாதகத்தை பத்தி வரப்போற பாதகத்துக்கு அவங்க செஞ்சிருக்காங்க, காங்கிரஸ்க்கு வந்துருச்சே பாதகம் இல்ல. நான் என்ன சொல்ல வரேன், தேர்தல் நெருங்குது. இன்னைக்கு இது ஒரு யூனியன் பிரதேசம், இதை விட பெரிய மாநிலங்களில் இதை விட மோசமான நிலை மத்திய பிரதேசத்தில் இதே தலைவலியையும் திருகுவலியையும் மத்திய அரசு அங்கமாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகமும் அதே மாதிரி பாஜகவும் கொடுத்தாங்க. நீங்க திரும்ப அவங்க கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க, நான் உங்க எம்எல்ஏ ஏன் போறாருன்னு கேட்கிறேன். சொல்றேன், உங்க எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ கை சின்னத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ அவர் போறாருன்னா இந்த ஆட்சியில பிரச்சனை இருக்கு, இல்ல அடுத்து ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விரக்தி ஏற்பட்டதானே போறாங்க. அசோகாமா, ஜெயிக்க போற ஆட்சியா இருந்தா ஏன் போறாங்க? அசோகாமா, வெற்றி தோல்வி ஜெயிக்கிறதுங்கிறது 2வது விஷயம், எம்எல்ஏ இருக்கிறது 2வது விஷயம். ஒரு எம்எல்ஏ இருந்து சம்பாதிப்பதை விட பலாபலன்கள் அடைவதை விட மிகப்பெரிய பலாபலன்கள் கிடைக்கும் போது அவர்கள் துறவிகள் அல்ல, மனிதர்கள் தான். அவங்க எம்எல்ஏவா இருந்தாலும் மனிதர்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம், காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் கட்சி மட்டும் கட்சி மாறல, கட்சி மாறி எல்லா கட்சியும் மாறி இருக்காங்க. ஆக இந்த கட்சி மாறுதல் என்பது எல்லா கட்சியிலும் கிடைக்கும் போது நடக்குது. அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு மாறுவதும், திமுகவிலிருந்து அதிமுக மாறுவதும் நம்ம பார்க்குறோம் இல்லையா? பாஜகவிலிருந்து எத்தனை பேர் காங்கிரஸ்க்கு வந்துருக்காங்க. காங்கிரஸ் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு இன்றைக்கு எல்லா வகையில் பலன் இருப்பதனால இல்ல இந்த பலன் கிடைக்குதுன்றீங்களே, அது என்னது பலன் என்றால் என்ன? உங்களுக்கு நாளைக்கு இன்றைக்கு பணம் கிடைக்கலாம், இன்றைக்கு கிடைக்கக்கூடிய கலாக்காய் நாளைக்கு கிடைக்கக்கூடிய பலாக்காயோட a bird in the hand is better than 2 in the bush ன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு செல்வம் கிடைக்குதுன்னு சொன்னா, ஏன் அதுவும் நாளைக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது கொடுக்கறது. நீங்க நேரடியா குற்றம் சாட்டுறீங்க, காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பணம் பெற்றுக்கொண்டு கட்சி விலகி இருக்காங்க. நான் நேரடியா குற்றம் சாட்டுனா அவர்களும் மனிதர்கள் தான். ஆண்டு முழுமையாக அவர்களுடைய பதவியை அனுபவித்து விட்டு அடுத்து வெற்றி பெறுவோமா இல்லையா என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கலாம். அதனால் இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம். அதுதான் அங்கதான் நான் கேட்கிறேன், அப்போ அடுத்து வெற்றி பெறுவோமா இல்லையாங்கிற எண்ணம் ஏன் வருதுன்னா அரசு மேல அதிருப்தி இருக்கு, அரசு சரியா செயல்படல. தனிநபர்கள் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம், அசோகாவுக்கு தெரியாது இல்ல, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ தொடர்ந்து அவர் இருப்பார்னு சொல்ல முடியாது. சிலர் தான் மக்களுக்காக வேலை செய்தவர்கள் தொடர முடியும், மற்றவர்கள் அவங்க ஒழுங்கா வேலை செய்யல இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன், தங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் தாங்கள் என்ன பண்ணிருக்க முடியும், அல்லது தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பதவி இங்கே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு அங்கே போய் இருக்கிறதையும் இழக்கக்கூடிய முதல் மந்திரி பதவி கிடைக்கலன்னு சொல்லி மந்திரி பதவி விட்டுட்டு போனா, ஆனா ஒண்ணுமே கிடைக்காத ஒரு சூழல் நமசிவாயம் போன்றவர்களுக்கு வந்தால் என்ன செய்ய முடியும்?